சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நாம் தொடர்ந்து உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவு வகைகளையும் சிந்தித்து வருகின்றோம். அந்த அமைப்பில் நிறைவான நாளான இன்று நாம் பார்க்க இருப்பது தேங்காய் பால் வைத்து செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை. இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அவல், அதே அளவு அல்லது அதற்கு 3/4 கப்பு இருந்ததுன்னா போதும். சிவப்பு சின்ன காராமணி, பாதாம் பிசினும் சியா விதைகளும், அதோடு வெல்லம், தென்னை வெல்லம் கிடச்சிச்சின்னா நல்லது, இல்லைன்னா பனை வெல்லம் எடுத்துக்கலாம். அதோடு தேங்காய் பால். முதல் நாள் இரவே நாம் சியா விதைகளையும் பாதாம் பிசினையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். அவல் ஒரு 4 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். காராமணி பயிரை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதோடு இந்த தென்னை வெல்லத்தை நீர் ஊற்றி நன்றாக கரைத்து அடுப்பில் வச்சு லேசாக சூடு காட்டி அதில் கீழே ஏதாவது துருசு இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக அதோடு அந்த காராமணி பயிரையும் போட்டு நம்ம அவல் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டி நல்ல சூடு வந்த உடனே இறக்கிக்கணும். இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நம்ம குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு சாப்பிட தயாராக இருக்கும்போது சியா விதைகளையும் பாதாம் பீசினையும் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கலக்கிட்டு தேங்காய் பாலும் அதோடு சேர்த்து ஜில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கும் நாக்குக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதோட உடலுக்கும் இயற்கையான முறையிலேயே குளிர்ச்சி தரக்கூடியதாகவே அமையும். இதோடு நம்மளுடைய 25 நாள் அக்னி நட்சத்திர நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.